என் தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். நாங்கள் வான்கோழி வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் வான்கோழி ஃபுல்லாக வெளி மேய்ச்சலில் வளர்த்துட்ருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வான்கோழி வந்து அவ்வளவும் புழுக்களை சாப்பிட்டுட்ருக்கு. புழுக்கள் புரோட்டீனை சாப்பிட்டுட்ருக்கு. அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த புழுக்களை சாப்பிட்ட இந்த வான்கோழி கறியை நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும், மிகுந்த இரும்பு சத்தை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து இறைச்சியை திருநெல்வேலி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். யார் யாருக்கு இறைச்சி வேணுமோ எங்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிடுங்க. ஏன்னா இதோட இறைச்சி வந்து ஆண்மை குறைபாடுக்கு சிறந்த மருந்து. குழந்தையின்மை பிரச்சனையில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க வாரம் இந்த இறைச்சியை வந்து சாப்பிடுங்க. வந்து கண்டிப்பான குழந்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். ஏன்னா இது குழந்தையின்மைக்கு ஒரு சிறந்த மருந்து இது, இந்த வான்கோழி. அது மட்டும் இல்லாமல் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது ஒரிஜினல் வான்கோழியோ இல்லை ஒரிஜினல் நாட்டுக்கோழினோ நம்ம வந்து எதை சொல்கிறோன்னா, அது வந்து வெளியிற மேயிற கோழிகளை தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொல்கிறோம். இப்போ ஒருவேளை ஒரு கிராஸ் ப்ரீடே இருந்தாலுமே அது வெளியே மேய்ஞ்சிச்சுன்னா அதோட கறி வந்து மருந்து தான். ஏன்னா அது வெளியே வந்து புழு, பூச்சி, கரையான், மூலிகைகளோட கீரை வகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால அதனுடைய இறைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு இரும்பு சத்தை கொடுக்குறதுனால அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வெளியிற மேயிற கோழிகள் தான் ஒரிஜினல். இப்போ நிறைய பண்ணை நாட்டுக்கோழிகள், பிராய்லர் கோழிகள்னு வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒன்றும் உங்களுக்கு மருந்தை கொடுக்காது. அது சாப்பிடுவது வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் அற்றது. அதுதான் நான் அந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். அதனால் இப்போ என்னுடைய கோழிகள் பாருங்கள் எப்படி வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. புல், பூச்சி எவ்வளோ புழுக்களை சாப்பிடுதுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இறைச்சி வந்து உங்களுக்கு வீடு தேடி வரும். நாங்கள் வந்து மிகுந்த குறைந்த ரேட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 கிலோ 600 தான் கூலி. அது போக டெலிவரி சார்ஜ் பெட்ரோலுக்கு 50 ரூபானாலும் நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறீங்க. வாங்கி இதை சாப்பிட்டு ஆரோக்கியம் அறியுங்கள். ஏன்னால் நம்ம ஆரோக்கியத்திற்காக தான், ஆரோக்கியம் தான் நமக்கு முதலாவது முக்கியம். நம்ம உலகத்தில் தீர்க்காயுசாக வாழணும்ல. வாழாமல் இருந்துட்டு அவ்வளோ சொத்துக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் பிராய்லர் கோழி கிலோ வந்து வெறும் 300 தான். நாங்கள் கூட ஒரு 300 தான், 600 தான். அந்த கூட ஒரு 300 நீங்கள் கொடுத்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு பேணி காத்துக்கிடுங்க. வாரம் அந்த இறைச்சியை சாப்பிட்டு ஆரோக்கியம் அடையுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி என்னுடைய வான்கோழிகள் வந்து வெளியே புழுக்களை சாப்பிடுதுங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அண்ணன் வந்து இப்போ வந்து கருவாடு இங்கே காய போட்டிருக்காரு. இந்த கருவாடு எதுக்கு காய போடுறாருன்னா, இதை அரைச்சி பொடியாக்கி கோழி தீவனத்தில் தயாரிக்கிறதுக்காண்டி அண்ணன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கருவாடு தேவைனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கருவாடு காய போட்டுற இடத்துல இந்த புழுக்களை தான் வந்து வான்கோழி வந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்குது. இந்த புழுக்களை நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ புழு பாருங்கள். மில்லியன்ஸ் ஆஃப் புழுக்கள், மில்லியன்ஸ் கூட சொல்ல முடியாது, பில்லியன்ஸ் ஆஃப் புழுக்கள். அவ்வளவும் புரதச்சத்து. இந்த புரதச்சத்து கொண்ட அந்த புழுக்களை தான் வான்கோழிகள் வந்து மேய்ந்து கொண்டு இருக்கிறது. இதை மேய்ந்து கொண்டு இருக்கிற அந்த வான்கோழிகளோட இறைச்சியில் எவ்வளவு இரும்பு சத்து இருக்கும், அயன் இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் வான்கோழிகள் வந்து புல்களும் மூலிகைகளும் மேய்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போனா வான்கோழிகளுக்கு வந்து புரதச்சத்தும் இருக்கும், நார் சத்தும் இருக்கும். இந்த ரெண்டும் கொண்டது தான் அந்த வான்கோழி கறி. அதனால தான் வந்து இது ஆண்மை குறைபாடுக்கு சிறந்த மருந்து, குழந்தையின்மைக்கு வந்து சிறந்த மருந்து. அதனால் வெளியே மேய வேண்டும். வெளியே மேயாமல் ஷெட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கிற வான்கோழி கறிகளை நீங்கள் வாங்கக்கூடாது. அது வந்து மெடிசின் கிணல் கிடையாது. எங்ககிட்ட நீங்கள் வாங்குறது 30 ஏக்கரில் இது மேய்ந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக புழுக்களை மேய்து பாருங்கள். அவ்வளோ இந்த பில்லியன்ஸ் ஆஃப் புழுக்களையும் மேய்ந்து கொண்டு இருக்குது. அதில் அந்த இரும்பு சத்து கொண்டு அந்த கறியை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை உடம்புல கொடுக்கும். உங்கள் உடம்பு ஒரு இரும்பாக மாறும். நோயற்ற வாழ்வுக்கு நேராக நீங்கள் பயணம் செய்யலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, அவர் கருவாடு போட்டிருக்காரு. இந்த இடம் ஃபுல்லாகவே புழுக்களை தான் இருக்குது. இந்த புழுக்களை தான் பாருங்கள் வான்கோழி எவ்வளோ அழகாக மேய்ந்து கொண்டு இருக்குது பாருங்கள். அழகாக மேயும். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே நின்று தான் மேயும், கொஞ்சம் நேரம் இங்கே மேயும், அப்புறம் புல்களை சாட போயிடும். ஆனால் ஃபைபர் சத்து கிடைக்கி, இதுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கி. இந்த 2 சத்து தான் மெயின் சத்து வான்கோழிக்கு. இந்த இறைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அதுதான் உங்களுக்கு வந்து மருந்து. அதற்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மறுபடியும் நாங்கள் போட்டு காண்பித்து கொண்டு இருக்கிறோம்.
பார்த்தீங்களா எப்படி சாப்பிடுது பார்த்தீங்களா? நான் பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோத்தையும் புழு தான். அது கருவாடெல்லாம் சாப்பிடலை, அது சாப்பிட்றது வந்து வெறும் புழுக்களை மட்டும் தான் சாப்பிடுது. பாருங்கள் அவ்வளவும் புழுக்களை தான் சாப்பிடுது. இப்போ எல்லா கோழிகளும் எல்லாத்தையும் மேய்ந்து விட்டது. நார்ச்சத்தை மேய்ந்துட்டு புரதச்சத்தை மேய்ந்து விட்டு சாயங்காலம் ஆன பிறகு நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக ஷெட்டுக்குள்ளே பற்றி அடைச்சிடுவார். காலையில் கரெக்டாக ஒரு 6 மணி, ஒரு 7-8 மணிக்கு போல் கரெக்டாக திறந்து விட்ருவோம். சாயங்காலம் 5 மணியோ 6 மணியோ கரெக்டாக வந்து உள்ளே வந்து நாங்கள் அடைச்சிருவோம். இப்போ அதான் எல்லாருமே நல்லா இப்போ சாப்பிட்டு உணவுகளை சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் ஷெட்டுக்குள்ளே போகிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக உள்ளே போகுதுன்னு. அதனால் தயவு கூர்ந்து தமிழக மக்களே, நீங்கள் அந்த பிராய்லர் கோழி உணவுகள் இல்லை எல்லாவற்றும் விட்டு இந்த வான்கோழி இறைச்சிக்கு நீங்கள் மாறி வாங்கள், ஆரோக்கியம் அடையுங்கள். ஆரோக்கியத்தை நீங்கள் உடனே உங்கள் உடம்புல வந்து காணலாம். அவ்வளோ சத்து கொண்டு மெடிசினல் சத்து கொண்டு தான் தமிழ்நாட்டில் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு கூர்ந்து எங்கள் இறைச்சிகளை நீங்கள் வாரம் நீங்கள் எங்களுக்கு ஆர்டரிங் பேஸ்னாலும் சரி எப்படினாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். உங்கள் வீடு தேடி வரும். திருநெல்வேலிக்கு மட்டும்.